ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி சோப் மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ட்ரே, ஆயில், வாட்டர், காசிக் சோடா, லெமன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கிறோம். 4 கப் தண்ணி அந்த பக்கத்தில் இருக்க கப் அளவுக்கு ஊற்றிட்டு, காசிக் சோடா 4 பேக்கெட் வாங்கிக்கணும், சின்ன பேக்கெட். அந்த பேக்கெட்டில் இருக்க 4யுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அதை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த வாட்டரில் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து போடுறோம். போட்டதுக்கப்புறமா அது என்ன ஆகும்னா நல்லா ஹீட் ஆகும். நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் ஒரு அகப்பை வச்சுருக்குறோம். இப்போ அதை நல்லா கிளாக் வைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சீனி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து உடனே கரைஞ்சிடும். பயங்கர ஹீட்டாக இருக்கும். அந்த பாத்திரமே நல்லா பயங்கர ஹீட்டாக இருக்கும். கை வைக்க முடியாது நம்மளால். அதனால தான் அகப்பதையை வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கணும். அதை சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே ஊற்றுறோம். ஊற்றுறதுக்கப்புறமா அது வந்து எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அது கூட டிட்டர்ஜென்ட் பவுடர் கொஞ்சம் சோப் க்ளீனஸ்க்காக நம்ம வந்து கொஞ்சம் போடுறோம். இன்னும் அது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மறுபடியும் அது ரொம்ப ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப 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 ஹீட் ஆகிடும். அதுலேருந்து ஸ்டீமே அப்படி வெளியில் வர்ற அளவுக்கு அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். கிளாக் வைஸ் நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். இனி நெக்ஸ்ட்டு வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம எடுத்து, பாம் ஆயில் தான் இது, கவர்மெண்ட்டில் தர பாம் ஆயில், அதை எடுத்து வந்து உள்ளே ஊற்றுறோம். ஊற்றி அது வந்து கட்டி ஆகிடக்கூடாது. அதனால் சைடில் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு அடுத்த பேக்கெட் எடுத்து ஊற்றுறோம். ஆயில் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நல்லா அழகாக அதில் இருந்து ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடணும். அப்புறமா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளாக் வைஸ் டைரெக்ஷன்லேயே அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கெட்டி ஆகிடக்கூடாது. அது அதில் இருக்க ஹீட்லேயே அது வந்து ஃபுல்லாக நல்லா அழகாக மெல்ட் ஆகிடும். ஆயில் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணால் ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே. மிக்ஸ் ஆகிட்டே இருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, அந்த ட்ரேயில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஃபுல்லாகவே கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ப்ரஷ் இருக்குன்னா கூட அதை வச்சு அதில் ஆயில் ஃபுல்லாகவே சைடில், அதாவது 4 சைட்ஸ்லையுமே அழகாக படுற மாதிரி நல்லா எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கேக்கெலாம் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி 4 சைட்ஸும் நல்லா அழகாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயை நம்ம இது பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, சோப்பு வந்து ஒட்டாமல் காஞ்சதுக்கப்புறமா நல்லா அழகாக வர்ற மாதிரி இதுக்காக. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் ஃபுல்லாகவே சேர்த்து இந்த ட்ரேயில் ஊற்றுறோம். இது கரெக்டாகவே 2 லிட்டர் எண்ணெய்க்குள்ளே சோப் பண்ணுற அளவுக்கு உள்ள ட்ரே. ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கிக்கோங்க. எவ்வளோ அழகாக அது ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அகப்பை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சோப் ரெடி. இனி வந்து அதை 4 ஹவர்ஸ் காய வச்சுக்கிட்டால் போதும். ஃபைனலாக சோப்பை வந்து நம்ம ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம்.